ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டுமென்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் சங்கீத புஸ்தகத்தில் 119வது சங்கீதத்தில் 18வது வசனம், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு தாவீது ஐயா எழுதியிருக்காங்க. பாருங்கள், உலகத்தில் தான் 7 அதிசயங்களை சொல்லி வரலாற்றில் எழுதி வச்சுருக்காங்க. அது அதிசயம், இது அதிசயம் சொல்லி 7 அதிசயங்கள்னு சொல்லுவாங்க, உலக அதிசயங்கள். ஆனாலும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த பூமியை ஆண்டவர் படைப்பதற்கு முன்னாடி உருவாக்குவதற்கு முன்னாடி என்ன நடந்தது, என்ன இருந்தது, யார் யாரெல்லாம் இருந்தார், தேவன் எப்படி இருந்தார், யார் அவரை ஆராதித்தார்கள், மனுஷனை எப்படி ஆண்டவர் உருவாக்கினார், எப்படி சந்ததிகள் எங்கே உண்டாச்சு, தண்ணீரை எப்படி ஆண்டவர் பிரித்து மேலே பாதி தண்ணி கீழே பாதி தண்ணி வச்சுருக்கிறாரு, பாஷைகள் எப்படி பெரிய பண்ணார், சந்ததிகள் ஒவ்வொரு சந்ததிகளும் கோத்திரங்களும் 12 கோத்திரங்கள் எப்படி பிரிந்தது, உலக முடிவு, உலக அழிவு, உலகம் உண்டான விதம், ஆண்டவர் மனிதனோடு பேசி மனுஷன் எப்படி வாழ வேண்டிய கட்டளைகளை கொடுத்தது, இப்படி எண்ணிலடங்காத எல்லாவற்றையும் ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறார். மனுஷன் இறந்த பிறகு அவன் எங்கே போகிறான், அவனுடைய ஆத்துமா எங்கே போகிறது, அங்கே அந்த பரலோக வாழ்வு எப்படி இருக்கும், பரலோகம் எப்படி இருக்கும், இப்படிலாம் எல்லாவற்றையும் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை இன்னும் அதிகமாக நான் பார்க்கும்படியாக என் கண்களை திறந்தருளும். ஏன்னா கண் எல்லாருக்கும் இருக்குது. கண்ணை எப்படி திறப்பார்? ஆவிக்குரிய கண்ணுன்னு இருக்குது, கடவுளை காணக்கூடிய ஆன்மீக கண்ணுன்னு ஒன்று இருக்குது. அதை திறக்கும் பொழுது தான் நம்ம எல்லாவற்றையும் வேதத்தில் உள்ளதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் தாவீது ஐயா சொல்கிறாங்க, என் கண்களை திறந்தருளும், இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் பார்க்க முடியும், என் கண்களை திறந்தருளும். இன்றைக்கும் நம்முடைய கண்களை ஆண்டவர் திறப்பாராக. வேதத்தில் உள்ள அதிசயங்கள் இன்னும் அநேகம் நேரம் இருக்கிறது, அவைகள் நாம் அறிந்து கொள்வோம். அறிந்து கொண்டு ஆண்டவர் இடத்துல இன்னும் நிறையாக நம்ம அன்பு கூறுவோம். ஆமென். அல்லேலூயா.